தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கொல்கொதா மலைதனிலே கோரமான சிலுவையிலே கொட்டும் ரத்தம் சிந்தி நீரே, அந்த கொடுமை அன்பாக சகித்தீரே, அந்த கொடுமையை அன்பாக சகித்தீரே. கொல்கொதா கல்லிலே சிற்பம் உண்டு, அது சிற்பிக்குத்தான் தெரியும். சொல்லிலே கவிதை உண்டு, அது கவிஞனுக்குத்தான் தெரியும். மனிதனில் புனிதம் உண்டு, அது இறைவனுக்குத்தான் தெரியும். மனிதனை புனிதனாய் மாற்ற வந்த இயேசுவின் புனித பாதை சிலுவை பாதை. இயேசுவின் பாடுகளை தியானித்து அதன் வழி நடந்து நம் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ள சிறப்பாக தவக்காலம் அழைப்பு கொடுக்கிறது. உள்ளத்தை மாற்றவும் உள் அர்த்தங்களை மாற்றவும் வாழ்வின் வசந்தத்தை தேடவும் தவக்காலம் நமக்கு உதவுகிறது. இத்தவக்காலத்தில் நாம் செய்யும் மிக பெரிய சிலுவை பாதை கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரது மனநிலையை நமதாக்கி அவருக்கு ஏற்ற சீடராக வாழ அழைப்பு விடுப்பதுதான் சிலுவை பாதை. இயந்திரமாகிவிட்ட கால சூழ்நிலையில் நமது வழிபாடுகள் நமது வாழ்க்கையை பாதிக்காத வரை, நமது ஆன்மீகம் ஆன்மாவரை சென்றடையாத வரை எல்லாமே சடங்குகள்தான். அதில் அர்த்தம் இருக்காது, எந்த பயனும் கிடைக்காது. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று தூய யோவான் நற்செய்தியில் 15ஆம் அதிகாரம் 13 பார்க்கிறோம். இறை இயேசுவின் பாதை நடந்த வழிதான் சிலுவை வழி, அன்பின் உச்சநிலைதான். இந்த வழி நம் பாவத்தை கழுவி துடைக்க கழுமரமாம் சிலுவையில் உயிர் நீத்த கிறிஸ்துவின் உன்னத வழி. நம் அன்றாட வாழ்வில் சிலுவைகளாகிய துன்பங்களை உண்மை கிறிஸ்துவை பின் செல்லும் நாம் கிறிஸ்து நடந்த பாதையில் நடந்து அவர் காட்டின அன்பு வழியை நாமும் பின் சென்று பாவத்திலிருந்து உண்மைக்காக உயிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு சிலுவை பாதையில் பயணிப்போம். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தேன், எனக்காக இடர்பட வந்தேன் எனக்காக. முதல் நிலை, இயேசு மரணத்துக்கு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவிடம் ஒரு குற்றமும் காணாத பிலாத்து, இயேசு ஒரு மாசற்ற செம்மறி என அறிந்தும் தீர்ப்பிடுகின்றார். ஆனால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் பிலாத்தின் முன்னிலையில் வந்து நிற்க, உலகத்தினரின் பாவங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு நிற்பதை தன் கண் முன்னால் கண்டதனால் இறைவன் மௌனம் என்ற ஆழ்ந்த அமைதியோடு துன்பமாய் இருந்தாலும் அந்த தீர்ப்பை இன்பமாக ஏற்றுக்கொள்கிறார். தம் மகனை சான்றோன் என்று கேட்டு மகிழ வேண்டிய தாய் மரியாள் தன் மகன்
குற்றவாளி என்று கேள்விப்பட்டு சொல்லொன்னா துயரம் அடைகிறாள். அந்த ஆழ்ந்த துயரத்திலும் மீட்பரை நம் மீட்புக்காக நமக்கு கொடுத்திருக்கிறாள். இறைமகன் இயேசுவே தம் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார் என்றால் இறை சித்தம் நம்மில் செயல்பட நமது நிலை என்ன? சிந்திப்போம். இறுதி நாளில் தீர்ப்பிடும் இறைவா, பாவ கூண்டில் அடைப்பட்ட எங்களின் தீர்ப்பிற்கு புண்ணியராகிய நீர் மௌனம் தீர்ப்பை ஏற்றீர். எங்கள் வாழ்வில் உமது விருப்பம் எதுவோ அதன்படி வாழ்ந்து உம்மில் இணைந்திட ஆழ்ந்த விசுவாச உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். தாலா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாலா துயரில் துடிக்க வைத்தார். தாலா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தே, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மீட்பின் அடையாளமாம் சிலுவையை ஏற்கிறார். இயேசுவின் தோலை அழுத்தியது கழுமரம் அல்ல, நாம் செய்யும் கடினமான பாவங்கள்தான். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லாரும் வாருங்கள் என்றவர் இதோ அவரே சுமையை ஏற்கிறாரே. இது என்ன நியாயம்? அவர் உள்ளம் தளர்வுற்றது, ஆனால் அவரின் உள்ளத்தில் உறுதி இருந்தது. நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை. வாழ்க்கையில் துன்பம் எனும் சிலுவை நம்மை அழுத்தும் போது பயம், குழப்பம், மனத்தளர்ச்சி போன்ற சுனாமிக்குள் நாம் மூழ்கிவிடுகின்றோம். நாம் உண்மையாகவே இயேசுவை அன்பு செய்தால் நம்மையே மறுத்து அயலாரின் துன்பத்தில் பங்கெடுத்து புதிய உறவு கொண்டு அவர் வழி செல்வோம். ஜெபம். எங்களை என்றும் சுமந்து காத்து வரும் இறைவா, துன்பம் எனும் சிலுவை எங்கள் வாழ்வில் சேரும்போது அதை தாங்கும் மனநிலையை, பரிசுத்த ஆவியை தந்து எங்களை ஆற்றி தேற்றிட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். விழுந்தீர் சிலுவையின் வலுவோடு, மீண்டும் எழுந்தீர் தூயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவையின் வலுவோடு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மூன்றாம் நிலை, இயேசு சிலுவையின் பாரத்தால் முதன்முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் முறையாக விண் மண்ணை தொடுகிறது. இயேசு முதன்முறை
மண்ணை முத்தம் செய்து மனிதர்களின் கரையை துடைக்கிறார். விழுந்தவன் எழுந்தே ஆக வேண்டும். இதுதான் உலக நியதி. ஒருவன் தவறு செய்துவிட்டால் சமூகம் அவனுக்கு கொடுக்கும் பட்டம் குற்றவாளி என்பது. அவன் திருந்தி வாழ்ந்தாலும் சமூகம் அவனை அதே கண்ணோட்டத்தில்தான் பார்க்கின்றது. ஆனால் பல முறை நாம் பாவம் செய்தாலும் நம்மை பாசத்தோடு அரவணைக்கும் இதயம் ஒன்று உண்டு. அது இயேசுவின் இதயம். நாம் நமது பலவீனத்தால் செய்யும் பாவத்தை பிடித்திட, விண்ணக அரசை மண்ணில் பரப்பிட இதோ நமக்கு ஒரு சந்தர்ப்பம். வாழ்வில் சோர்ந்து போனவனை நம் துடிப்புள்ள கரங்களால் தூக்கி எழுப்புவோம். வலிமை அற்றவனை வாழ்க்கையில் வலுப்படுத்த நாமும் விடிவெள்ளியாய் விழித்தெழுவோம். ஜெபம். பாவ பாரத்தால் வீழ்ந்து போன எங்களை கரம் பிடித்து தூக்கிவிட்ட என் இனிய இயேசுவே, குற்றம் புரிந்து மீண்டும் மீண்டும் விழுந்துவிட்டோம். எழ முயற்சி செய்கிறோம். உதவி செய்ய யாரும் இல்லை. எழுந்து வாரும் இயேசுவே, எளிய மக்கள் மேல் எழுந்து வாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். தாங்கிய ஒன்னா துயரூற்றே, உம்மை தாங்கிட அன்னை துயரூற்றாள். தாங்கிட ஒன்னான் துயரூற்றே, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றிட தாயும் மகனும் சந்திக்கிறார்கள். உலகின் விலை மதிக்க முடியாத அன்பு தாயின் அன்பு. பாடுகளின் வேதனை இயேசுவை சோர்வுற செய்த வேளையில் அன்னையின் ஆறுதலை தேடுகிறார் இயேசு. அன்னை மரியாளும் தன் கனிந்த பார்வையால் ஊக்கத்தையும் ஆறுதலையும் அவருக்கு மௌனமாக வழங்குகிறாள். கல்வாரி திட்டத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கிறாள். மீட்பின் திட்டத்திற்காக தன் மகனையே தியாகம் செய்த அன்னை மரியாளுக்கு முன்னால் உலக தாய்மார்களின் நிலை என்ன? மரியாள் தன் மகனுக்கு ஏற்பட்ட நிலைக்காக புலம்பவில்லை, கண்ணீர் வடிக்கவில்லை. தன் மகனின் கையில் உள்ள சிலுவையே மீட்பின் ஆயுதமாகட்டும் என்று கூறி போர்க்களம் அனுப்புகிறாள். மீட்பின் பாதைக்கு வழி அமைக்கிறார்கள். இவர்கள் இருவரிடமிருந்து நாமும் பாடங்களை கற்று இவர்கள் வழி நடப்போம். ஜெபம். தாய் மறந்தாலும் எம்மை தாங்கி செல்லும் தாயாகிய இறைவா, துன்ப வேளையில் பிறரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அன்னை மரியைப் போல ஆறுதலை தந்து அனைவரிலும் உம்மை காணும் வரத்தை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே
எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவை பலுவை குறைக்க சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மற்றவர்களுக்கு உதவி செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறைவனின் இரக்கத்தை பெறுவார்கள். 3 ஆண்டுகள் ஓடி ஓடி உதவிக்கரம் நீட்டியவர், பசித்தவர்களின் பசியை போக்கியவர், நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தவர், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தவர் இங்கே ஒரு சாதாரண மனிதனின் உதவிக்காக காத்து நிற்கிறார். கல்வாரி மலை வரை தனியே செல்ல துணிந்த இறைவனுக்கு இதோ உதவிக்கரம் தேவைப்படுகிறது. துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு என்று கூறிய ஒப்பற்ற செம்மறி இதோ துன்பம் தாளாமல் பாரமான சிலுவையினால் தள்ளாடி நிற்கிறார். தெய்வமே, கலங்கி காணப்படும் இந்த காட்சி நம் எல்லோர் மனதையும் நிகழ செய்கிறது. உன் வாழ்விலும் பிறரின் துன்பத்தைக் கண்டு கனிந்த பார்வையை அள்ளித் தருகிறாயா? அன்பு, நீதி, உதவி போன்றவை இயேசுவின் கரங்களாக இருக்கும்போது உதவி செய்யும் மனப்பான்மை இன்றி இன்னும் ஏன் ஆணிகளையே தருகிறாய்? உன் வாழ்க்கையையும் பிறர்க்கென்றே அர்ப்பணித்துவிடு. ஜெபம். எங்கள் பாவங்களை பாரினில் தாங்க பரம்பொருளாய் வந்த இறைவா, துயருறுவோருக்கு அருகில் நின்று உதவிக்கரம் தரும் பெரும் மனதை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நீலையாய் மங்கையின் சிறு துணியில் அன்பின் வீலையாய் பதிந்தது உன்வதனம். நீலையாய் மங்கையின் சிறு துணியில் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஆறாம் நிலை. வீர பெண்மணி வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கின்றாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்லான இதயங்களுக்கு உதவக்கூடிய வகையில் அவருடைய கனிவான முகம் அலங்கோலமாய் தெரிந்தது. வியர்வையும் இரத்தமும் பீரிட்டு கண்ணையும் கன்னங்களையும் மறைக்க தட்டு தடுமாறி மக்களின் நலனில் மனதில் சுமந்து பார சிலுவையை இயேசு சுமந்து சென்றார். அவரை தொடர்ந்த சீடர்களிடையில் கூடி நின்ற கூட்டத்திற்கு மத்தியில் கோழை சமுதாயத்தில் ஒரு வீர பெண்மணி வெரோனிகா மற்றவர்களைக் கண்டு அஞ்சாது சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மீறி மனிதாபிமானம் ஒரு பெண்ணால் காப்பாற்றப்படுகிறது. இயேசுவின் திருமுகத்தை துடைத்து இயேசுவின் இதயத்திற்கு இதம் தருகிறாள். இயேசுவையே பரிசாக பெற்றாள். பெண்ணினத்திற்காக, பெண் விடுதலைக்காக முன் வந்த வெரோனிகா நமக்கெல்லாம் வழிகாட்டி. நம்மில் எத்தனை பேர்
வீரப்பெண் வெரோனிக்காளர்களாக இருக்கின்றோம். ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை போல வெரோனிக்காவை போல அனைவரிடமும் இரக்கமுள்ளவர்களாய் மாற அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததினால் அந்தோ சாய்ந்தீர் நீலத்தில் மறுமுறையும். ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததினால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தே, எனக்காக இடர்பட வந்தே, எனக்காக. ஏழாம் நிலை. இயேசு சிலுவை பாரத்தால் இதோ இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்தவனை நடக்க வைத்தவர். 18 ஆண்டுகள் பெரும் பாடுபட்ட பெண்ணை குணமாக்கியவர். பாரமான சிலுவையும் கரடு முரடான பாதையும் அவரை களைப்படைய செய்ததால் தட்டு தடுமாறி இரண்டாம் முறை கீழே விழுகிறார். அவர் வீழ்ந்தார். ஆனால் வீழ்ந்தே விடவில்லை, மறுபடியும் எழுந்தார். தன் லட்சியத்தை அலட்சியம் செய்யவில்லை. விழுவது எழவே என்பதை உணர்த்தவே வீழ்ந்தார். தோல்வியால் துவண்டு விழும்போது, வறுமையால் வாடி விழும்போது, இழப்பால் இடறி விழும்போது முயற்சியை கைவிடலாமா? சமுதாயத்தில் திரிந்து வாழ துடிக்கும் மனிதனுக்கு இடம் இல்லாமல் போகிறது. திரிந்து வாழ்பவனைக் கண்டு சிரிக்கிறது இந்த சிந்திக்காத உலகம். நமது வாழ்வில் நமது லட்சியம் விண்ணகம் என நினைத்து துன்பம், தோல்வி, மனச்சோர்வு நம்மை விழ செய்யும்போது நாம் இயேசுவின் கரம் பிடித்து துணிந்து செல்வோம். நம் தவறுகளிலிருந்து, சுயநல சேற்றிலிருந்து எழுந்து நடப்போம். எழுந்திருக்க முயல்வோரையும் ஊக்கப்படுத்துவோம். ஜெபம். தினம் தினம் கரம் பிடித்து கண்ணின் மணியாக காக்கும் கருணையின் ஊற்றே, எங்கள் உயர்ந்த லட்சியமாம் இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு போதனைகளை வென்று இடையராது உம்மை பற்றி கொண்டிருக்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். விழி நீர் பெருகிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தேன், எனக்காக இடர்பட வந்தேன், எனக்காக. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் பணி வாழ்விலும் எத்தனையோ பெண்கள் ஆறுதலை பெற்றனர். இயேசுவின் பாராட்டையும் மன்னிப்பையும் பெற்ற கானானிய பெண்ணை சந்திக்கிறார். காணிக்கை செலுத்திய கைம்பெண்ணை சந்திக்கிறார்.
காலடியில் கருணை பெற்ற பாவி பெண்ணையும் சந்திக்கிறார். நம்பிக்கையோடு இருந்த நயின் ஊர் கைம்பெண்ணை சந்திக்கிறார். மார்த்தாள் மரியாவின் நட்பை பகிர சந்திக்கிறார். இறுதியாக கண்ணீரோடு கதறி அழுத எருசலேம் பெண்களை சந்திக்கிறார். இயேசு அவர்களிடம், உங்கள் கண்ணீர் வேண்டாம், மீட்புக்கு தடையாக உள்ள உங்கள் பாவத்துக்காக அழுங்கள். பெண் என்பதற்காக கருவறையை கல்லறையாக்கும் உங்கள் இனத்திற்காக அழுங்கள். வணங்கா கழுத்துடன் வாழும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஆகவே என் மீது பரிதாபப்படுவதை நிறுத்திவிட்டு பாவத்தை ஒழிக்க முயற்சி செய்யுங்கள். கண்ணீர் வடிப்பதை நிறுத்திவிட்டு கடந்த கால வாழ்வை திருத்தி அமையுங்கள் என்கிறார் இயேசு. ஜெபம். இறை வார்த்தையால் எம்மை ஆட்சி தேற்றும் அன்பு இறைவா, வாழ்வில் வறுமை என்னும் துயரில் வாடும் ஏழை எளிய மக்களின் இடையே உம் பிரதிபலிப்பாக எங்களை மாற்றி அவர்களுக்கு உதவிட நல்மனதை எமக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்தி விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மூன்றாம் முறையாய் நீர் வீழ்ந்தீர், கால் ஊன்றி நடந்திடும் நீலை தளர்ந்தீர். மூன்றாம் முறையாய் நீர் வீழ்ந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 3ஆம் முறை இயேசு தரையில் விழுகிறார். வீழ்ந்து கிடக்கவில்லை, மாறாக உள்ளத்தில் உதித்த தெம்போடு உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கல்வாரி பயணத்தை தொடர்கின்றார். கல்வாரி உச்சியை அடைவதற்குள் இயேசு எத்தனையோ முறை விழுந்திருக்கலாம். 3 முறை மட்டும் ஏன் நம் சிந்தனைக்கு தரப்பட்டுள்ளது? உடல், பொருள், ஆன்மா ஆகிய 3ம் நமக்கு இறைவன் கொடுத்த கொடைகள். நீ உன்னையே அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தீராத இயக்கத்தோடு உன்னிடம் வருகிறார். அப்போது எல்லாம் உம் சித்தத்தை நிறைவேற்ற இது வருகிறேன் என்று சொல்கிறாயா? சமுதாயத்தில் தாழ்நிலையில் உள்ளவர்களை தூக்கி எடுக்க அருளோடும் இரக்கத்தோடும் பணிபுரிய உன்னையே நீ அர்ப்பணிப்பாயா? இயேசு நமக்கு கற்றுத்தரும் பாடம், பாவத்தில் விழுந்தால் எழ வேண்டும். சிலுவையின் வழியில்தான் மீட்பு, விடுதலை வாழ்வு. பழைய நிலையை விட்டுவிட்டு புது வாழ்வு வாழ என்னோடு புறப்படு என்று அறைகூவல் விடுக்கிறார். நமது பதில் என்ன? சிந்திப்போம். ஜெபம். மண்ணகவாசிகள் வாழ விண்ணக வேந்தனாகிய நீர் 3ஆம் முறை விழுவது எனக்காக. காரணம், எழுப்ப முடியாத பாவ ரணங்கள் என்னை நடக்க முடியாமல் முடங்கி கிடக்க செய்கிறது. உம் இரத்தம் கொண்டு கழுவி என்னை தூக்கி எனக்கு நடக்க சொல்லித் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்தி விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உடைகளை கலைந்திட உம்மை தந்தீர்,
இரத்த மடைகள் தீரந்திட மெய்நொந்தீர். உடைகளை கலைந்திட உமை தந்தீர். எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எங்கும் நன்மையே செய்த கரங்களும் கால்களும் அடித்த அடியினால் நொந்து நூலாகி, முள்முடியின் வேதனையினால் முகம் ரணமாகி, அலங்கோல காட்சியாக திகழும் மாபரனின் உடலும் உடையும் ஒன்றோடொன்று ஒட்டி பின்னி பிணைக்கப்பட்ட நிலையில் ஆடை என்ற மனிதம் களையப்பட்டு அவமான சின்னமாய் பலரின் முன்னிலையில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் நிற்கிறார். களங்கமில்லாத கடவுள் கலங்கி தவிக்கிறார். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாயா என்று கேட்டவர் ஆடையின்றி நிற்கிறார். பாவத்தின் மறு உருவாய் சுற்றிலும் நிற்கின்ற கல் நெஞ்சங்கள் அந்த உத்தமரை பார்த்து சிரிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். ஜெபம். இயேசுவே, என் வாழ்வில் என் நிலையிலும் பிறரை அவமானப்படுத்தாமல் மனித மாண்புகளை பேணிக்காத்து மனித நேயம் என்னும் ஆடையால் மற்றவர்களை மதித்து வாழ எனக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் திருமேனியில் எண்ணற்ற கசையடிகள் விழுந்தும் யூத சட்டத்தின் ஆத்திரம் அடங்கவில்லை. மனிதனை இறைவனோடு இணைக்க வந்த இயேசுவை மரத்துடன் வைத்து ஆணியால் அறைந்தார்கள். மண்ணோடு மண்ணாய் மனிதன் மடியக்கூடாது என்று விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கவிடப்படுகிறார். சிறுமியே, உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு என்று சொல்லி இறந்த சிறுமையை எழுப்பியவர், லாசரே வெளியே வா என்று கட்டளையிட்டு இறந்த லாசரை உயிர்ப்பித்த அந்த உயிரோவியம் இப்பொழுது சாவின் சக்திகளுக்கு கையளிக்கப்படுகிறது. இறைமகன் கொண்டு வந்த அன்பு, நீதி, சமாதானம் ஆகியவை உலகில் என்று நிலவுமோ அப்பொழுதுதான் இயேசுவின் கைகளிலும் கால்களிலுமுள்ள ஆணிகள் தெரித்து வரும். ஜெபம். கசையடிகள் சரம் சரமாய் உடலில் தாங்கிய தனிப்பெரும் ஊற்றே, தாளாத வேதனையில் நீ காட்டிய பொறுமையை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வரம் தாரும்.
எங்கள் பேரில் தயவாயிரும். சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இன்னுயிரகன்றது உமை விட்டு, பூமி இருளினில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உமை விட்டு, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தேன், எனக்காக இடர்பட வந்தேன், எனக்காக. 12ஆம் நிலை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் விடுகிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விண்ணகத்திலிருந்து மண்ணகம் வந்த விடியலின் கீதம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்குகிறது. கல்வாரி வரை அவர் சுமந்த சிலுவை இப்போது அவரை சுமந்து நிற்கிறது. மனிதனுடைய பாவங்களை எல்லாம் தந்தைக்கு காணிக்கையாக்கி தந்தை தன்னிடம் ஒப்படைத்த பணிகளை முழுமையாக நிறைவு செய்துவிட்ட நிலையில் எல்லாம் நிறைவேறியது. தந்தையே, உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி உயிர் விட்டார். இயேசுவின் இறப்பு நம் அனைவரின் மீட்பு. நமக்காக அவர் இறக்க சித்தமானார். வாழும் வரை எப்படியும் வாழலாம். வாழும் நாள்கள் இறைவன் நமக்கு தந்த தாளந்துகள். அந்த நாள்களில் நம் நற்செயல்கள் செய்ய சிந்திப்பதுண்டோ? சிந்திப்போம், செயல்படுவோம். ஜெபம். பூவாய் மலர்ந்து பூமியில் படுத்துறங்கும் புண்ணியவனே, எம் வாழ்வில் இறுதிக்கட்டம் வரை உம் சித்தம் என்றும் பிரதிபலிக்கும் நினைவு சின்னமாக எம்மை இறுதி வரை நிலைநிறுத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும். சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். துயருற்று துடித்தால் ஊலம் நைந்து, அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து. துயருற்று துடித்தால் ஊலம் நைந்து, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 13ஆம் நிலை. மரியாவின் மடியில் மரித்த இயேசுவின் உடல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உன் உள்ளத்தை ஒருவால் ஊடுருவும் என்று மரியாளுக்கு சிமியோனால் அன்று அறிவிக்கப்பட்டது. 10 மாதம் உதிரத்திலும் 33 ஆண்டுகள் இதயத்திலும் சுமந்த அன்னை தன் மகனின் உயிரற்ற உடலை மடி சுமந்து காட்சியளிக்கிறார். பலருடைய மீட்புக்காக
தன்னையே அளிக்க வந்த தன் மகன் இறை சித்தத்தை வெற்றிகரமாக முடித்ததை நினைத்து மரியாள் பெருமை அடைகிறாள். ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்றவர் உன்னையும் அவர் நிழலில் தங்கி வாழ அழைப்பு விடுக்கிறார். உன் பதில் என்ன? எதிர்கால தலைமுறையினரை உருவாக்கி வரும் இன்றைய தாய்மார்களுக்கெல்லாம் மாதிரி தாயாக நிற்கிறாள் மரியன்னை. சில நிமிடங்கள் அவளது உணர்வுகளை உற்று பார்ப்போம். ஜெபம். அன்பு தாயே, இயேசுவின் அன்னையே, உமது சீடத்துவ வாழ்வை நாங்களும் பின்பற்றவும் உம்மைப் போல எங்கள் பிள்ளைகளையும் இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு தேவையான தியாக உள்ளத்தை தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீர் அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 14ஆம் நிலை. இயேசுவின் திருவுடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தனக்கென்று தலை சாய்க்கவும் இடமில்லாது மாற்றான் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவனுக்கு அடக்கம் செய்யக்கூட 6 அடி நிலம் சொந்தமில்லை. எதனையும் கண்டிராதவர் வெறுமையே நிறைவு என்று காட்டிவிட்டார். கல்லறை திருப்பத்தை ஏற்படுத்தும் வாழ்வின் நிறுத்தம். இயேசு தன் கல்லறையை கருவறையாக மாற்றினார். அந்த கல்லறையிலும் மனிதனை பற்றியே சிந்தித்தார். இக்கல்லறையில் சாத்தான், சாவு, பாவம், அநீதி, தன்னலம், பொறாமை, சாதியம், மதவெறி போன்றவற்றை புதைத்தார். கல்லறை சொல்லும் பாடம் என்ன? மனித வாழ்வு கல்லறையில் முடிவதில்லை, கல்லறையில் முளைக்கிறது. கல்லறை நமக்கு மறுவாழ்வின் கருவறை போன்றது. நாம் பாவத்திற்கு, சுயநலத்திற்கு, பகைக்கு, பிரிவினைக்கு, ஜாதிக்கு, பாரபட்சத்துக்கு, பண ஆசைக்கு புதைக்கப்பட்டால்தான் சமத்துவ சமுதாயம் படைக்கும் அன்பு வாழ்விற்கு பிறக்க முடியும். ஜெபம். கல்லறையில் பூத்து காவியம் படைத்த இயேசுவே, எங்கள் பாவ நாட்டங்களையும் பல்வேறு விதமான பாவங்களையும் கல்லறையில் புதைத்துவிட்டு புனித வாழ்வு வாழ அருள் புரிவீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். வாழ்வில் இறைவன் நம்மை படைத்த நோக்கம் அவரை விசுவாசித்து அன்பு செய்து வாழவே. விசுவாச தடுமாறல்கள் அதிகம் உலாவுகின்றன. காரணம் இறைவனை முழுமையாய் அன்பு செய்யாமை. நமது கிறிஸ்தவ வாழ்வே விசுவாசத்தின் அடிப்படையில்தான் அமைந்துள்ளது. விசுவாசம் இன்றி இறைவனை அறிவது முடியாத காரியம். நம் விசுவாசம் உண்மையானது என்றால் எந்த சூழ்நிலையிலும் மனம் சோர்வடையாது. வாழ்வு என்னும் முள்ளின் மேல் நடந்து வந்த புனிதர்கள் விசுவாசத்தினால்
விண்ணக வாழ்வை பெற்றனர். அவர்களைப் போல நாமும் புனிதர்களாக மாற பயணிப்போம் நம் வாழ்வில். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவனேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் இறங்கி உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன